இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே, நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல. மழை பெய்யும் பொழுது நம்மளுடைய காரை எப்படி பத்திரமா பாத்துக்கிறது? அட போயா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, இதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போலாம். ஆனா ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா இதுல நான் ஒரு சீக்ரெட் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதுவும் 4-5 அப்படின்றதுலாம் இன்னும் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு தெரியாததுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதையே நான் சொல்லுவேன் நான். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எதுக்காகவோ டைம் வேஸ்ட் பண்றோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம காருக்காக ப்ளீஸ் கொஞ்சம் வீடியோ மூலியமா பாருங்க. முதல் விஷயம், இந்த டிராக்ஷன் கண்ட்ரோல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் என்ன செய்யறாங்கன்னா, கார்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய டிராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்றத ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. இதை எப்ப ஆஃப் பண்ணணும் எப்ப ஆன் பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவான ஒரு வீடியோவா மேக் பண்ணிட்டேன். அந்த வீடியோ போய் பார்க்கலன்னா பார்த்துடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது, நம்ம மழை பெய்யும் பொழுது நம்ம கார்ல என்ன தப்பு பண்றோம்? நம்ம ஒரு இடத்துல பார்க் பண்ணி வைக்கிறோம். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இன்ஜின் வரைக்கும் தண்ணி வந்தாதான்டா காருக்கு பிரச்சனை, அப்படி இல்லைன்னா கார்லாம் சேஃப் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ முக்கியமா கார் பாதி தண்ணியில முழுகின இடத்துல எல்லாம் வண்டி நின்றுட்டு இருக்கோம். பாதினா டயர் மட்டும் சும்மா இவ்வளோ வந்துட்டு முழுகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டயர்ல மட்டும். அப்போ அந்த டயர்னுடைய தன்மை போகலாம். ஏன்னா நீங்க வந்துட்டு அந்த கலரை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு இடத்துல நல்லா டார்க்கா கருப்பா இருக்கும், அந்த தண்ணி இருந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி வெளியே போன மாதிரி இருக்கும். மேபி இதை நம்ம வந்து லாங் லைஃப்ல அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது, இல்ல தண்ணிலேயே அதிகமா பார்க் பண்ணும் பொழுது, மழை பெய்யலோ இந்த மாதிரி தண்ணி அதிகமான இருக்கிற இடத்துல அடிக்கடி அங்கேயே பார்க் பண்ணும் பொழுது டயரினுடைய குவாலிட்டி மேபி குறையலாம். ஸோ இதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே போல இங்க லாங் டிராவல் பண்ணக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா, மழை பெய்யறத என்ஜாய் பண்றதுக்காக வைப்பரை போட்டு பயங்கரமா ஸ்பீடா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடு அப்படின்றது நல்ல மழை பெஞ்சாதான் நீங்க வைக்கணும். அது என்னன்னா, ஒரு ரோடே தெரியாத அளவுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க வந்துட்டு அந்த வைப்பர் ஸ்பீடை வச்சாலே போதும். அப்படி இல்லைன்னா செகண்ட் ஸ்டெப் அப்படின்றது வைக்கலாம். தேர்ட் அப்படின்றது உங்களுக்கு ரோடு விசிபிலிட்டியே தெரியல அப்படின்னா தான் ஸோ நீங்க தேர்ட் அப்படின்றது வைக்கணும். அப்பையும் உங்களுக்கு வந்துட்டு அந்த விசிபிலிட்டியும் தெரியலன்னா, அப்போ உங்களுடைய வைப்பர்ல ப்ராப்ளம் இருக்கு. உங்களுடைய வைப்பரை நீங்க மாத்தியே ஆகணும். அப்புறம் குறிப்பா மழை காலத்துல எங்கேயாவது மரத்து ஓரமா நிறுத்துறது, இதுல மேல இருக்கிற மரம் உடஞ்சி விழுகிறது, இல்ல வந்துட்டு பனை மரத்து தென்னை மரத்து கடையில் எடுத்து தேங்காய் விழுகிறது, இதெல்லாம் செகண்டரி. இதுல முக்கியமா மழை காலத்துல நல்ல அடப்பாஞ்சாரமா இருக்கக்கூடிய இடங்களை தேடி என்ன செய்யணும்னா, இந்த பூச்சி போட்டு பாம்பு பூச்சி இந்த மாதிரி விஷயங்கள், பாம்பு வருதோ இல்லையோ கம்பல்சரி வந்து எலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழை காலத்துல அதுதான் மிகப்பெரிய ஒரு எதிரியே. எலி என்ன பண்ணோம்னா, நல்லா அடக்கமான ஒரு இடமா பார்த்து அங்க வந்து குட்டியை போட்டுரும். ஸோ அப்படி குட்டி போட்டுச்சு, அது ஒரு தடவை வாசனை பிடிச்சிருச்சு அப்படின்னா ஸோ ரொம்ப கஷ்டம். அடிக்கடி உங்க வண்டி எங்க நிறுத்தினாலும் அது மோப்பம் பிடிச்சிட்டு வந்துடும். அதனால வண்டி எப்பவுமே மழை காலத்துல ஏதாவது ஒரு செடி ஓரமாகவோ மரம் ஓரமாகவோ காம்பவுண்டு சவரை ஒட்டியோலாம் நிறுத்தாதீங்க. மேபி அந்த காம்பவுண்டு சவரும் மேலே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பார்த்துருக்கிறோம். முக்கியமா மழை காலத்துல சென்னையில இருக்கவங்க அப்படின்றது இப்ப கிடையாது. ஏன்னா எல்லா ஊர்லயும் வெள்ளம் பெருக்கெடுத்து தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ முக்கியமா மழை காலத்துல நீங்க தண்ணி வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடிய இடம், உங்க ஏரியாவில் அடிக்கடி தண்ணி வரும் அப்படின்னா, இப்ப இந்த மழைக்கெல்லாம் வராதுங்க அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு இப்ப திடீர்னு மழை வெளுத்து கட்டுது, அப்படியே மேகத்தை பொழந்துட்டு கொட்டுற மாதிரி வந்துட்டு மேக வெடிப்பு ஏற்பட்ட மாதிரி ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி ஏற்பட்டு திடீர்னு ஓவர் த நைட்டே தண்ணி அதிகமா வரலாம். அதனால மழை லைட்டா பெய்யுதுனாலும் நீங்க அடிக்கடி அதை கண்காணிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சேஃப்டிக்காக வண்டியை கொஞ்சம் மேடான இடத்துல பார்க் பண்ணிக்கோங்க. குறிப்பா மழை பெய்யும் பொழுது நான் வந்து பயங்கரமா என்ன செய்ய போறேன்னா, வைப் பண்ண போறேன். மழை பெய்ய போது அப்படியே ஜாலியா கார் எடுத்துட்டு நாங்க ஜாலியா இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியா போக போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஜாலியா போயிட்டு வாங்க. ஏன்னா அதுக்கு தான் நம்ம கார் எடுத்துருக்கோம். அதுலயும் குறிப்பா இந்த தண்ணி தேங்கி நிக்குது இல்லைங்களா, இதெல்லாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. இந்த தண்ணி தேங்கி நிக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியில வந்துட்டு வேகமா வண்டியை விடுவாங்க. ஸோ இது வந்துட்டு நீங்க நினைக்கலாம், அதுல ஏதாவது பள்ளம் வந்துடும், நம்ம உள்ள விழுந்துடும், அதெல்லாம் கிரிஞ்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதையும் மீறி நம்ம அப்படி விடுறோம்னா நம்மளுடைய முட்டாள்தனம் தான் அது. பள்ளம் அப்படின்றது செகண்டரி. நீங்க தண்ணியில விடும்பொழுது இந்த மாதிரி ஒரு பெலினோ காரு தண்ணியில வேகமா விடும்பொழுது வண்டியை அப்படியே குப்புற போட்டுருச்சு. அவங்க 80-90 வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த தண்ணி வந்துட்டு இந்த டயர் வந்து அந்த தண்ணியில போடும்போது அதுல இருந்து சிதறி வரக்கூடிய தண்ணி அந்த வண்டியவே தள்ளுற அளவுக்கு இருந்திருக்குதான். நீங்க நியூஸ்ல சர்ச் பண்ணி பாருங்க. நான் கிடைச்சதுன்னா அதனுடைய வந்துட்டு போட்டோஸ் சொன்னா இங்க ஷேர் பண்றேன் நான். ஸோ அதனால மழை தண்ணியில விடுறப்ப கவனமா விடுங்க, ஸ்பீடை குறைச்சிருங்க. அதுவும் நீங்க வந்துட்டு அந்த ரோட்ல எல்லாம் போகும்போது அந்த ரோடு அந்த சென்டர்ல செடி வச்சிருப்பாங்க, அந்த செடி ஓரத்துல தண்ணி இருக்கும்.
பள்ளத்துல விடுறது அப்படின்றது செகண்டரி. ஏன்னா அந்த மாதிரி தண்ணி இருக்குன்னா ரொம்ப கவனமா, உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா பரிச்சயமானது தான் அப்படின்னா மட்டும் அந்த தண்ணியில நீங்க விட்டு போகலாம். அந்த இடத்துல பள்ளம் இருக்கா இல்லையான்றது. அதுக்காக நான் வேகமா கிராஸ் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா லைட்டா ஒரு தண்ணி நீங்க ஒரு 80-90ல போனாலும் கார்ல ஏதாவது வந்துட்டு 60-30-40ல போற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அந்த கவனமா ஏன்னா ஆப்போசிட்ல வர்றவங்க மேல தண்ணி அடிக்கும். அதனால அந்த ரோடு பரிச்சயம் இல்லைன்னா சின்ன ரிஸ்க் கூட எடுக்காதீங்க. சுத்தி கூட போய்க்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி தண்ணியில விடாதீங்க. அண்ட் அதே போல வண்டி நிறுத்தும் பொழுது அந்த கரண்ட் கம்பம் ஓரமா வண்டியை பார்க் பண்றது இதுவும் பண்ணாதீங்க. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், பண்ண மாட்டோம். பட் என் காருக்கு என்ன ஆயிட போகுது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஏன்னா நிறைய இன்சிடென்ட் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் இன்னும் முக்கியமானது என்னன்னா, லாங் டிராவல் பண்ணும்போது மழை பெய்யும் பொழுது ஸோ இந்த டேர்னிங்ல வந்துட்டு ரொம்ப வேகமா போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த தண்ணியில கொஞ்சம் வழுக்கிறது, இந்த ஸ்கிட் ஆகிறது, இல்லை ரன்னிங்ல வந்துட்டு இந்த ஸ்டேரிங் எப்படி அசைக்கிறது, ஸோ ஆட்டுற மாதிரி வந்துட்டு அஸ்காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது அது உங்களை ஸ்பீடுக்கு வந்துட்டு ஒரு அலை பிடிச்சிருச்சுன்னா இப்படி ஆட ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். வண்டி கமுகாம அது நிறுத்தாது. அது மட்டும் இல்லாம மழை காலத்துல தயவு செய்து ரோடு என்ன ஃப்ரீயா இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வண்டியினுடைய வேகம் அப்படின்றது 70-80 அவ்வளவுதான். அது ரோடு சுத்தமா தெரியலனா நீங்க 60ல கூட போயிடலாம். நிறைய மழை பெய்யுதுன்னா பார்க்கிங் லைட்டை போட்டுருங்க. பார்க்கிங் லைட்டை போட்டு வண்டி அப்படியே ஒரு ஓரமா நிறுத்திடுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த கிளிப்பு கூட பாருங்க, லாஸ்ட் டைம் சரியான மழை. நான் பாண்டிச்சேரி போயிட்டு வரும்போது, இப்போ ரீசெண்டாக அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க, போய் பார்த்துட்டு வந்திருந்தேன் நான். அப்போ பார்த்துட்டு வரும்போது சரியான மழை, வண்டியை ஓரம் கட்டிட்டேன். எனக்கும் டயர்டாக இருந்தது, வண்டியை ஓரம் கட்டி படுத்துட்டோம். ஒரு கடையில் டீயை வாங்கி குடிச்சிட்டு படுத்துட்டோம். ஸோ இதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரி சில விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தணும். அட கார் தானே அப்படி இன்னைக்கு நல்லா இருக்கும், அது போக போக ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனை அப்படின்றத கொண்டு வரும். இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் பெருசா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. வண்டி மழை காலத்துல பார்த்து கவனமா ஓட்டணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா என்னென்ன விஷயங்களை கவனமா ஓட்டணும், சைலன்சர் பின்னாடி தண்ணி போகிறதுல கவனமா இருக்கணும். இல்ல நீங்க கவர் போறீங்கன்னா அந்த கவர்ல இருந்து சைலன்சர்ல தண்ணி போயிடக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது பூச்சி போட்டு வந்துட்டு இந்த சைலன்சர்ல உள்ளகெல்லாம் போயிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ வண்டியை நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கண்டிப்பா உங்களுக்கும் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ரொம்ப வருஷமா கார் வச்சுட்டு இருக்கோங்க, நீங்க ஏதாவது அனுபவிச்சிருப்பீங்க, அதனுடைய அனுபவம் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.